நியூஸ் ஃபார் ரைஸ் நியூஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பிரகாரம் கல்வித்துறையில் மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று கல்வி இராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், கல்வித்துறையில் மேற்கொள்ளப்படும் இந்த மறுசீரமைப்பு பணிகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் கல்வி அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதியின் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பாடசாலைகளில் பணம் அறவிடுவது சட்டவிரோதமானது எனவும் கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. இவ்வாறு பணம் அறவிடுவதை தடுக்க பெற்றோரும் ஒத்துழைக்க வேண்டும். ஆசிரியர் சேவை என்பது இந்நாட்டின் எதிர்கால சந்ததியை உருவாக்கும் துறையாகும். மற்றவர்களை விட அவர்களுக்கு அதிக பொறுப்புகள் உள்ளது. எனவே தாங்கள் மனசாட்சிப்படி செயல்பட வேண்டும். ஆனால் இந்த பணி பகிஷ்கரிப்புகள் தொடர்ந்தால் தொழில் சங்கங்கள் பெரும் பாதிப்பை சந்திக்க நேரிடும் என்பதை அவர்கள் தற்போது உணர்ந்துள்ளனர். எனவே அவர்கள் வெவ்வேறு கதைகளை கூறினாலும் அவர்கள் எடுத்த அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது தோல்வியடைந்துள்ளன. மேலும் மலையக தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பாகவும் தற்போது பிரச்சினை எழுந்துள்ளது. நாளாந்தம் சம்பளம் 1700 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலாளிமார் சம்மேளனம் நீதிமன்றம் சென்றுள்ளது. இதற்கு முன்னர் சம்பளம் அதிகரிக்கப்பட்ட போதும் இதேபோல் அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றாலும் கூட அவர்களது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. அதேபோன்று இம்முறையும் அவ்வாறே இந்த சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கும் என்பதில் தொழிற்சங்கங்களாகிய எமக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி கச்சாய் தெற்கு பகுதியில் 80 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சாவுடன் 55 வயது பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் போலீசார் வீதி தடைகளை ஏற்படுத்தி கார் ஒன்றை சோதனையிட்ட போது 500 கிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட குறித்த பெண்ணிடமிருந்து 87 கிலோ 616 கிராம் கஞ்சா போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கச்சாய் தெற்கு கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். முதற்கட்ட விசாரணையில் சந்தேக நபரான பெண் தனது மகனுடன் சேர்ந்து கஞ்சா விற்பனை செய்து வருவதும் அதற்காகவே கஞ்சா கையிருப்பை வீட்டில் மறைத்து வைத்திருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. தென்னிலங்கையில் நள்ளிரவு நேரத்தில் கையெடுக்க தொலைபேசி வெடித்து சிதறிய நிலையில் அதன் உரிமையாளர் உயிர் தப்பியுள்ளார். கையெடுக்க தொலைபேசியை அருகில் வைத்து கொண்டு உறங்கிய நபரின் கையெடுக்க தொலைபேசியை வெடித்து சிதறியுள்ளது. இந்த சம்பவம் இன்று அதிகாலை 2:45 மணியளவில் ஏற்பட்டதாக பாதிக்கப்பட்ட நபர் சமூக வலைத்தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். சத்தம் கேட்டு கண் விழித்து பார்த்தபோது அது தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த போதும் உடனடியாக எழுந்தமையினால் உயிர் தப்பியதாகவும் கூறியுள்ளார். விவோ Y51 என்ற கையெடுக்க தொலைபேசியே இவ்வாறு வெடித்து சிதறியுள்ளது. கையெடுக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவோர் இவ்வாறு அருகில் வைத்து கொண்டு உறங்கச் செல்வது மின்சாரத்துடன் இணைந்ததாக சார்ஜில் வைத்துவிட்டு உறங்குவதையும் தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பஸ்ஸில் பயணித்துக் கொண்டிருந்த இருவர் பேருந்தின் சாரதி மற்றும் பயணி ஒருவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் விட்டு தப்பிச் சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடிகாமத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி நேற்று வெள்ளிக்கிழமை பயணித்த பஸ்ஸில் கைதடி பகுதியில் வைத்து 2 இளைஞர்கள் ஏறியுள்ளனர். பின்னர் இந்த இளைஞர்கள் இருவரும் அரியாலை பகுதியில் வைத்து பஸ்ஸில் இருந்து இறங்கி நடத்துனருடன் முரண்பட்ட போது சாரதியும் பஸ்ஸில் பயணித்த பயணி ஒருவரும் அவர்களை சமரசப்படுத்த முயன்றுள்ளனர். இதன்போது இந்த 2 இளைஞர்களும் திடீரென தாம் மறைத்து வைத்திருந்த வாளினை எடுத்து அங்கிருந்தவர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு அவ்விடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். தாக்குதலில் சாரதி மற்றும் பயணி ஆகியோர் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் 8வது நாளான நேற்று 2 மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே அகழ்த்தி எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழீழ விடுதலை புலி உறுப்பினருடையது என சந்தேகிக்கப்படும் இலக்கத்தகடு ஒன்றும் துப்பாக்கிச் சன்னங்களும் இதன்போது மீட்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே 2 கட்டங்களாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட 40 மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் போது மேலும் 7 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 5 மனித எச்சங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி பிரவணன் செல்லையா தடயவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றுதலுடன் இந்த 8ஆம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆர்தர் சி கிளார்க் மையம் எதிர்வரும் ஆண்டில் செயற்கைக்கோள் ஒன்றினை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன குறிப்பிட்டுள்ளார். செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கும் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் பாடசாலை மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் குறித்த அறிவு வழங்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை இதற்கான உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்.